ஹாய், வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் இப்போ என்ன செய்ய? உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ உடனே அவருக்கு கால் பண்ணு. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? யூ கால் ஹிம் அட் ஒன்ஸ். அட் ஒன்ஸ்னால் உடனே. யூ அப்படின்னா நீ. கால் ஹிம், அவரை கூப்பிடு. யூ கால் ஹிம் அட் ஒன்ஸ். கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தர் கேட்குறாரு, உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்? அதாவது உங்கள் ஃப்ரெண்டு அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு என்னை உடனே அவருக்கு கால் பண்ண சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ண சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு உடனே அவருக்கு கால் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சும் டைரக்ட் ஸ்பீச்சும் இங்கிலீஷில் பேசுகிறப்ப மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். நான் சென்டாக்ஸ் சேனல்லே சொல்லியிருக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு முக்கியமான கிராமர் என்ன அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இது எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸசைஸ் பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ எனது நண்பர் என்னிடம் உடனே அவருக்கு கால் பண்ணும்படி சொன்னார். அது வந்து சொல்கிறதில்ல, கேட்டுக்கிறது. அப்போ கேட்டுக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஆஸ்க்டு. மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ. ஓகே, மீ அப்படின்னா என்னிடம். என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னார். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு. இந்த டு அப்படிங்கிற வார்த்தை ப்ரிபோசிஷன். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். அவ்வளோதான். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லியாச்சு. அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு, அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்? அவர் உடனே கால் பண்ண சொன்னார். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவரோட ஃபோன் நம்பர் தெரியாது அப்படிங்கிறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த புக்கை என்கிட்ட கொண்டு வா, அந்த புக்கில் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறார். பிரிங் த புக் டு மீ. இப்போ எனது நண்பர் என்னிடம் ஒரு புத்தகத்தை கொண்டு வர சொன்னார். இதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோமா? இதுதான் இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர். ரொம்ப ஈஸி. இது ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு பிரிங் த புக் டு ஹிம். பிரிங்னா என்னது? கொண்டு வர்றது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு புக்கை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அந்த புக்கில் 18th பேஜை பாரு அப்படிங்கிற. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? லுக் அட் த 18th பேஜ் இன் த புக். ஓகே, சிம்பிளாக இருக்கா? இப்போ இதே விஷயத்தை இப்போ நடந்ததை நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறீங்க. அதாவது என் ஃப்ரெண்டு என்கிட்ட அந்த புக்கில் 18th பேஜை பார்க்க சொன்னார். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு. மீதியை நீங்கள் சொல்ல முடியுமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, என்ன கேட்டுக்கிட்டாரு? 18th பேஜை இந்த புக்கில் பார்க்க சொன்னார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ டு லுக். லுக்னா பார்க்குறது. லுக் அட் தி 18th பேஜ் இன் த புக். இப்போ ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, தேர்வுக்கு அனைவரும் நன்றாக படிக்கவும். ஸ்டடி வெல் ஃபார் தி எக்ஸாம். ஓகே, இன்னொருத்தர் கேட்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த ஸ்டாஃப் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு? அந்த ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எக்ஸாமுக்கு நல்லா படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொன்னார். அவ்வளோதான். இதை நம்ம சொல்ல போகிறோம். டீச்சர். இது எப்படி வரும்? சொல்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? டெல். அதோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இது வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி தானே. நல்லா எக்ஸாமுக்கு படி அப்படிங்கிறது அறிவுரை மாதிரி. அப்போ அட்வைஸ்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணுங்கள். டீச்சர் அட்வைஸ்டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி வெல். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப, நார்மலாகவே பேசுகிறப்பவே இந்த மாதிரி வாக்கியங்கள் பேசுவோம். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறப்ப உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்தது பாருங்களேன். எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இன்விஜிலேட்டர், அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, டோன்ட் காப்பி அதர்ஸ் இன் எக்ஸாம். எக்ஸாமில் அடுத்தவனை பார்த்து காப்பி பண்ணாத. அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, அவர் என்ன சொன்னார்? அவர் ஆசிரியர் மாணவர்கள்ட்ட காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். டீச்சர் இன்ஸ்ட்ரக்டட், அறிவுறுத்துறது. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. டீச்சர் இன்ஸ்ட்ரக்டட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு காப்பி. டு காப்பி அப்படின்னா காப்பி பண்ணுன்னு அர்த்தம். நாட் டு காப்பி அதர்ஸ். அம்மா வந்து சொன்னாங்க, பணத்தை சேமிச்சுக்கோ, சேவ் மணி. இப்போ என்னோடய அம்மா என்கிட்ட பணத்தை சேமிக்கும்படி சொன்னார்கள்.
இதை சொல்லணும். மை மதர் டோல்ட் மீ டு சேவ் மணி. இப்போ பணத்தை சேமி அப்படின்னு சொல்கிறது அறிவுரை கூட சொல்லலாம், அறிவுரையாக கூட நம்ம சொல்லலாம். அப்போ அந்த டோல்டுக்கு பதிலாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? அட்வைஸ்ட். அட்வைஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், வேர்ப் ஃபார்மில் பாஸ்ட் டென்ஸ் அட்வைஸ்டு. மை மதர் அட்வைஸ்டு மீ டு சேவ் மணி. இப்போ என்னோடய அம்மா சேவ் மணி, கண்டிப்பாக நீ சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, கமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வாக்கியம் எப்படி வரும்? மை மதர் ஆர்டர்டு மீ. ஓகே, மை மதர் கமாண்டட் மீ டு சேவ் மணி. இப்போ அப்பா சொல்கிறாரு, டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் மணி. பணத்தை செலவு செய்யாத, உன்னோட பணத்தை செலவு செய்யாது. என் அப்பா என்கிட்ட என்னோட பணத்தை செலவு செய்ய வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தினார். மை ஃபாதர் அட்வைஸ்ட் மீ நாட் டு ஸ்பெண்ட் மை மணி. ஓகே, நல்ல அந்த சென்டென்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் மை ஃபாதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அட்வைஸ்டு அப்படிங்கிறது வேர்பு. ஓகே, எஸ்வி வந்துருச்சா? மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு, இப்போ ஆர்டர் பண்ணுறாருன்னு வச்சுக்கிறோம். மை ஃபாதர் ஆர்டர்ட் மீ, அவ்வளோதான். மை ஃபாதர் இன்ஸ்ட்ரக்டட் மீ. ஓகே, சாதாரணமாக சொன்னார் அப்படின்னா மை ஃபாதர் டோல்டு மீ. ஓகே, இந்த செட்டுங்கிறது வராது, அது வந்து டைரக்ட் ஸ்பீச். செட் டு அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே டோல்டு அப்படின்னு மாற்றுறோம். மை ஃபாதர் டோல்டு மீ, மை ஃபாதர் அட்வைஸ்ட் மீ நாட் டு ஸ்பெண்ட் மை மணி. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு முக்கியமான கிராமர் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 கிராமரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை இலக்கணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது டென்சஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ அது தெரிஞ்சால் தான் இந்த கிராமரை படிக்க முடியும். அப்போ இந்த கிராமரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களால் எந்தெந்த சுச்சுவேஷன் வருதோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும். ஓகே, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி படிச்சுக்கணும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் படிக்கிறப்ப நிறையா டைப் ஆஃப் சென்டென்சஸ் வரும், அதில் இது ஒரு டைப். ஓகே, இதில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இதே மாதிரி சென்டென்சஸ் இமேஜின் பண்ணி சொல்ல பழகணும். இப்போ இங்கே இருக்கிறது பாருங்களேன், ஆரோக்கியமாக இரு அப்படின்னு அப்பா சொல்கிறார், அட்வைஸ் பண்ணுறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஓகே, ஆசீர்வாதத்துக்கு இங்கிலீஷில் பிளஸ். மை ஃபாதர் பிளஸ்டு அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறீங்களா? இந்த சென்டென்ஸை தமிழ் சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. என்னோடய அப்பா என்னை ஆரோக்கியமாக இருக்கும்படி ஆசீர்வதித்தார். ஸோ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.